இந்த உலகத்துல யாருக்காவது சுகர் மாத்திரை சாப்பிட்டதுனால சுகர் சரியாச்சா? இல்ல பிரஷர் மாத்திரை சாப்பிட்டதுனால பிரஷர் சரியாச்சா? இல்ல கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டதுனால யாருக்காவது கெட்ட கொலஸ்ட்ரால் சரியாச்சுதா? இல்ல இன்சுலின் போட்டதுனால யாருக்காவது சரியாச்சுதா? நல்லா கேட்டுடுங்க. ஒரு ஆளுக்கு சுகர், பிரஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் ஏன் வருதுன்னு தெரியுமா? அதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் வருது அப்படின்னா, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் ஒரு ஆளுக்கு ஏன் வருது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்க பேலன்ஸ்டு டயட் கரெக்டா எடுத்தா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியான மட்டும்தான் நீங்க மாத்திரையும் இன்சுலினும் நிரந்தரமாக நடத்த முடியும். அது மட்டும் இல்ல, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ரத்த குழாய்க்கு உள் பக்கத்துல பிளாக், அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் சொல்லுவாங்க, வந்து சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. அப்ப எவ்வளவு ஆபத்தானது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். முதல்ல ஒரு மாத்திரை, அப்புறம் 2 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, அப்புறம் 16 மாத்திரை சாப்பிடுறவங்க இருக்காங்க. அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணல அப்படின்னா மாத்திரை நடத்தவே முடியாது. ஒரே ஒரு வழி வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருந்தா மட்டும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வேர்ல்டுல நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.